செம்மையான ஒரு வேலை வாய்ப்போட தான் நான் உங்களை சந்திச்சிருக்கேன். வழங்குறது யார் அப்படின்னா சிஎஸ்ஐஆர், அதாவது சென்ட்ரல் எலக்ட்ரோகெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டியூட்லேருந்து வெளியாயிருக்கு. நம்ம ஊர்லேயே வேலை பார்க்குற மாதிரி ஒரு செம்மையான ஆப்பர்ச்சுனிட்டி. 11,000 மாதம் மாதம் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் டப்பார்னு விழுகும். சரிங்களா? என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னா ஐடிஐ, டிப்ளமோ, எனி டிகிரி, ஏதாவது ஒரு டிகிரி படிச்சிருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொன்னது யாருன்னா சிஎஸ்ஐஆர் அப்ரண்டிஸ் ட்ரெயினி வேலைக்கு தான் ஆட்களை எடுத்துகிட்ருக்காங்க. சரிங்களா? என்னென்ன வேலைக்கு அப்படின்னா தொடர்ந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதே மாதிரி ரெகுலராக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 2 வீடியோ டெய்லி போட்டுகிட்டே இருக்கீங்க. ஃபிட்டர் வேலைக்கு 4 பேரையும், மெக்கானிஸ்ட் வேலைக்கு ஒருத்தவங்களையும், எலக்ட்ரிஷியன் வேலைக்கு 5 பேரையும், வயர்மேன் வேலைக்கு 4 பேரை, எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக்கு 2 பேர், ரெஃபரன்ஸு ஏசி மெக்கானிக் வேலைக்கு 3 பேர், டிராட்ஸ்மேன் வேலைக்கு ஒருத்தவங்கள, டர்னர் வேலைக்கு ஒருத்தவங்கள, ப்ளம்பர் வேலைக்கு ஒருத்தவங்கள, கார்பெண்டர் வேலைக்கு ஒருத்தவங்கள, வெல்டரில் 2 பேரை எடுக்கிறாங்க. பிஏஎஸ்ஏஏ அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வேலைக்கும் 4 பேரை எடுக்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் என்ன படிப்பு? நீங்கள் ஐடிஐ பாஸ் ஆயிருந்தாலே போதும்பா அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ ட்ரைனிங் பீரியட் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 1 வருஷம் உங்களுக்கு ட்ரைனிங் பீரியட். சம்பளம் ஸ்டைஃபண்ட் 11,000 சரிங்களா? அது போக டெக்னீஷியன் வேலைக்கு அப்ரெண்டிஸ்ஷிப்பில் சிவில் இன்ஜினியரிங்க்கு ஒருத்தவங்கள, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கு 2 பேர், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியருக்கு 2 பேர், இசிஇ படித்தவங்களுக்கு ஒருத்தவங்க. இதே மாதிரி தான் சம்பளமும் 10,900 கொடுக்குறாங்க. மாதம் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் டப்பார்னு வந்துடுங்க. அடுத்த வாய்ப்பு கிராஜுவேட். இது இன்ஜினியரிங் அண்ட் நான் இன்ஜினியரிங் அப்ரெண்டிஸ்ஷிப்பு. இன்ஜினியரிங் நிறைய பேர் படிச்சுட்ருக்கீங்க இல்லையா? அவங்களுக்கான ஒரு வாய்ப்பு. பிஇ, பிடெக்கு, சிவிலில் முடிச்சுருந்தீங்கன்னா 1 வருஷத்துக்கு உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்கங்க. மாதம் 12,300 டப்பார்னு விழுந்துடும். அதே மாதிரி நீங்கள் நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ப்பா, நான் பிஎஸ்சி தான்ப்பா படிச்சிருக்கேன்னா பிஎஸ்சி கெமிஸ்ட்ரியும் ஃபிசிக்ஸும் படிச்சிருந்தா கூட சூப்பரான வேலை. 12,300 மாதம் உங்கள் அக்கௌண்ட்டில் விழுந்துடும் 1 வருஷத்துக்கு. சரிங்களா? இல்லைப்பா நான் பிஎஸ்சியெல்லாம் படிக்கலை, ஏதோ ஒரு டிகிரி தான்ப்பா படிச்சிருக்கேன் அப்படின்னா பரவாயில்லைங்க, உங்களுக்குமே வேலை இருக்குது. உங்களுக்குமே 12,300 சம்பளம், 1 வருஷத்துக்கான ட்ரைனிங் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மினிமமாக என்ன படிச்சிருக்கணுன்றது நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. ஒரு பிஇ, பிடெக்கு, இல்லை பிஇ, டிப்ளமோ, இல்லை கிராஜுவேட்டு, அப்ரெண்டிஸாக வேலை பார்க்குறதுக்கு. சரிங்களா மக்களே? இதில் இன்னும் சூப்பரான ஹைலைட்டான இன்ஃபர்மேஷன்னா 2022, 23, 24, 25 இதில் 4 வருஷம் படித்து முடிச்சுருந்தவங்களும் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்த வாய்ப்பு மினிமம் வயசு 14 அப்ளை பண்ணலாமா? சூப்பர் பாருங்கள். 14 வயசுலேருந்தே நீங்கள் ஐடிஐ அப்ரெண்டிஸ்ஷிப் படிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம். மேக்ஸிமம் எவ்வளோ வயசுக்கு வேணாலும் அப்ளை பண்ணலாம். சரிங்களா? டெக்னீஷியன் அப்ரெண்டிஸ்ஷிப்புன்னு சொல்கிறாங்க. அதுக்குமே 18 வயசுலேருந்து 24 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். கிராஜுவேட் அப்ரெண்டிஸ்ஷிப்புன்னு சொல்கிறாங்க. அதுக்குமே 21 வயசுலேருந்து 26 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஐடிஐ படித்தவங்களுக்கும் ரோலு, கிராஜுவேட் படித்தவங்களுக்கும் வெப்சைட் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. இந்த லிங்க்கை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். கிளிக் பண்ணி செக் அவுட் பண்ணி பாருங்கள். மறக்காமல் அப்ளை பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா 3ஆம் தேதி 11ஆவது மாதம் 2025 இன்டர்வியூ நடக்க போகுது. எங்கேன்னு தானே கேட்குறீங்க? சிஎஸ்ஐஆர் சென்ட்ரல் எலக்ட்ரோகெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டியூட், காலேஜ் ரோட், காரைக்குடியில் நடக்க போகுது. சரிங்களா மக்களே? ஃபிட்டரு, மெக்கானிஸ்ட்டு, மெக்கானிக்கல் ரெஃபரன்ஸு, ஏசி, வெல்டரு, டிராட்ஸ்மேனு, ப்ளம்பரு, கார்பெண்டரு, எலக்ட்ரிஷியனு, வயர்மேன், பாஸா, எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக்கல், டர்னர், இந்த வேலை வாய்ப்பு எல்லாத்துக்குமே 3/11/2025 நடக்க போகுது இன்டர்வியூ. 9ஆம் தேதி காலையில். சரிங்களா மக்களே? அடுத்தது டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், இசிஇ, ட்ரிபிள்இ, சிவில் இன்ஜினியரிங் படிச்சிருந்தாலுமே 14ஆம் தேதி நடக்குது இன்டர்வியூ. அதுக்கப்புறம் பிஎஸ்சி இன் கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸு, பேச்சுலர் டிகிரி இன் ஏதாவது ஒரு பேச்சுலர் டிகிரி, பிஇ, பிடெக், சிவிலில் படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். சரிங்களா மக்களே? இப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே போனீங்கன்னா ஒரு 4 பக்கத்துக்கு கொடுத்துருக்காங்க. 4 பக்கத்தை நல்லா ரீட் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள். அப்படியே சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.